அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது காணொளியில் தாடிக்கீரை என்ற கீரை வகையை பற்றி அறிந்து கொள்வோம். இதன் அமைப்பு பார்ப்பதற்கு கொத்து கொத்தாக தாடி போன்ற அமைப்பை கொண்டுள்ளதால் தாடிக்கீரை என்றும் துறவியின் தாடி என்றும் அழைக்கப்படுகிறது. மழைக்காலங்களில் அதிகமாக ரசாயன உரத்தால் பாதிக்கப்படாத விளைநிலங்களில் இயற்கையாக வளரும் தன்மையுடையது. இதன் அறிவியல் பெயர் அமராந்தேசியே சலசோல். இந்த கீரை இலசாக இருக்கும்போது இதன் வேரை மட்டும் நீக்கிவிட்டு பருப்புடன் சேர்த்து கூட்டு, தனியாக பொரியல் மற்றும் முட்டையுடன் சேர்த்து ஆம்லெட் செய்தால் அருமையாக இருக்கும். இந்த கீரையில் விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்து நிறைந்துள்ளது. இது சுமார் அரை அடி அளவு வளர்ந்தவுடன் இதன் பூக்களில் இருந்து விதை பரவுவதன் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. நாங்கள் பயிர் செய்யும் தோட்டத்தில் இலைக்கோசு செடிகளுக்கு இடையில் காணப்படும் இடைவெளியில் இது அதிகமான அளவில் வளர்ந்துள்ளது. தற்போது மக்கள் கடைகளில் கிடைக்கும் ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கீரைகளை உண்பதால் இது போன்ற காட்டுக்கீரைகளின் சுவையை அறிவதில்லை. இங்கு கொடைக்கானலில் வாழும் பல மக்களே இதன் கீரையை பற்றி அறிந்ததில்லை என்கின்றனர். மேலும் இது போன்ற பல காணொளிகளை காண நமது அலைவரிசையில் இணைந்து கொள்ளவும். நன்றி.